எக்ஸலண்ட். ப்ரோக்ராமிங் மேட் சிம்பிள். சார், ப்ரோக்ராமிங் நல்லா கற்றுக்கணுன்னா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். அதாவது ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை பக்காவாக யூஸ் பண்ண தெரிஞ்சது, எல்லா கண்டிஷனுக்கும் யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா 50% ஆஃப் ப்ரோக்ராமிங் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதிகமான உங்களோட எஃபர்ட்டை ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் திங்கிங்க்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் இருக்குது, இது ரொம்ப சிம்பிள் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை புரிஞ்சுக்கிட்டு பார்க்காம போடுற வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செக் இஃப் எ நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன். கொடுக்கப்பட்ட நம்பரு ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் என்ன இன்புட் இருக்குது, என்ன கண்டிஷன் அந்த ப்ரோக்ராமில் இருக்குது, என்ன அவுட்புட் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் இன்புட் ஒரு யூசர் கொடுப்பாரு. என்ன செக் பண்ணணும், அந்த நம்பர் ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரான்னு செக் பண்ணணும். ஆட் நம்பராக இருந்தால் ஆட் நம்பர்னு டிஸ்பிளே பண்ணணும், ஈவன் நம்பராக இருந்தால் ஈவன் நம்பர்னு டிஸ்பிளே பண்ணணும். இப்போது கேள்வி என்னென்னா, சார் ஒரு நம்பர் ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரா அப்படிங்கிறத எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ 12 முறை வந்துருச்சு. மீதி எத்தனை இருக்குது? ரிமைண்டர் இஸ் 1. அப்போது ரிமைண்டர் வந்துச்சுன்னா அது ஆட் நம்பர். ரிமைண்டர் இல்லை, இப்போ 16ன்னு வச்சுக்கோங்க. 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 8 டைம்ஸ் வந்துடுது. மீதி என்ன ஆகுது? ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர். ஸோ இதுதான் ப்ரோக்ராமிங்கினுடைய லாஜிக்கல். ஸோ இதை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னால், நான் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்ச நாளைக்கு இந்த ஃப்ளோ சார்ட்டை நம்ம மைண்ட்லையாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ எந்தெந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம போட போகிறோம், எந்த ஆர்டரில் நம்ம கோடிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன மைண்டில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணோம். தேவைப்பட்டுச்சுன்னா நோட்லேயும் நீங்கள் கிறுக்கி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறோம் பாருங்கள், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோக்ராம் ஒரு நம்பரை ரீட் பண்ணுது. இந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1ஆன்னு செக் பண்ணுது. 1 இருந்ததுன்னா டிஸ்பிளே ஆட் நம்பர், இல்லை 1 ரிமைண்டர் வரல அப்படின்னா அது ஈவன் நம்பர்னு டிஸ்பிளே பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஓவராலாக இந்த ப்ரோக்ராமினுடைய ஐடியா. சரி, இந்த ப்ரோக்ராமை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு புது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறேன். சி ப்ரோக்ராம் #include stdio.h. இதை சேவ் பண்ணிக்கலாம். ஆட் ஆர் ஈவன். ஓகே, இன் மெயின். ஸோ முதல்ல மெயின் ஃபங்க்ஷனை முடிச்சுக்குங்க. அதாவது ஃபங்க்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது முடியுதுன்றதை டைப் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது டேப் அடித்து இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எடுத்தோன்னே இன்புட் வாங்குறதுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், நானே ஒரு இன்புட்டை வச்சுக்கிறேன், அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது ஆடா ஈவனான்னு செக் பண்ணணும். எப்படி? இஃப் n mod 2, இந்த mod பர்சன்டேஜ் சிம்பிள் என்ன பண்ணணும்னா, இந்த நம்பரை இந்த 2வது நம்பரால் டிவைட் பண்ணி எவ்வளவு ரிமைண்டர் வருது அப்படின்னு சொல்லும். இது 1ஆக இருந்தால் அப்போ என்ன பண்ண சொல்கிறேன், printf given number is even number, odd number அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. என்ன ஆப்ஷனு? printf given number is even number அப்படின்னு போட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஓகே, இவ்வளோ தான் ப்ரோக்ராம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பில்டு கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன். given number is odd number. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நம்பரை 28ன்னு கொடுக்குறேன். இப்போ பில்டு பண்ணுறேன், இதை ரன் பண்ணுறேன். ஸோ given number is even number. இப்போது இந்த ப்ரோக்ராமினுடைய மெயின் லாஜிக் கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், printf enter a number scanf percentage
அட்ரஸ் ஆஃப் n. ஸோ இந்த எண்ணில் யூசர் இன்புட் பண்ணுற நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கோ. அந்த நம்பரை டிவைட் பண்ணி ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா ஆட் நம்பர் டிஸ்பிளே பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஈவன் நம்பர் டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். என்டர் எ நம்பர். ஸோ 43. கிவன் நம்பர் இஸ் ஆட் நம்பர். ஸோ இன்னொரு முறை ரன் பண்ணுறேன். என்டர் எ நம்பர் 56. கிவன் நம்பர் இஸ் ஈவன் நம்பர். தட்ஸ் இட். ஸோ நான் என்ன அப்ரோச்சில் நான் டைப் அடித்தனோ ரன் பண்ணி பார்த்தனோ இதுக்கு பேர் இன்க்ரிமெண்டல் டெவலப்மெண்ட். ஒரே நேரத்தில் 20-30 ஸ்டேட்மெண்ட்டை டைப் அடிச்சுட்டு தயவு செய்து ரன் பண்ணாதீங்க. எப்பவுமே ஒரு முக்கியமான பார்ட்டை ஒரு சாம்பிள் இன்புட்டை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ரிசல்ட் வர மாதிரி பண்ணிவிடுங்க. அதை ரன் பண்ணி பாருங்கள். அது ரன் ஆகிட்டு கரெக்டாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இன்புட் வாங்குற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கும் டெஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ப்ரோக்ராமிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொரு முறை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப சிறப்பாக வரணும் அப்படின்னா ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.